ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் இருந்துட்டு மனசார வந்து மல்லிகை கிட்ட வந்து ஓப்பனாக வந்து இப்படி தான் மல்லி நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அன்னபூர்ணி கிட்ட பேசின மாதிரி மல்லிகிட்டையும் வந்து பேசினா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இது வந்து அதுக்கான சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து புரிஞ்சு தான் வச்சுருக்காரு. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு எதேதோ வந்து பண்ணிடுறாங்க. ஆர்வ கோளாறுல நாம வந்து விஜய்க்கு சாருக்கு வந்து எந்த கஷ்டத்தையும் வந்து கொடுக்கக்கூடாது. நம்மளால வந்து எந்த கஷ்டமும் வந்து வந்துடக்கூடாது. அவர் ஏற்கனவே வந்து எந்த கஷ்டத்தையும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அனுபவிச்சதே இல்ல. ஆனா இப்போ வந்து நமக்காக வந்து மெக்கானிக் ஷெட்ல போயிட்டு வந்து அங்க ஒரு நல்ல இடத்துல வந்து வேலை கிடைச்சிருக்கு. எனக்கு வந்து ஒரு கௌரவமான சம்பளம், கௌரவமான வந்து போஸ்டிங்கு, ராஜா வாழ்க்கை வந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மகிட்ட வந்து சொன்னாரு. ஆனா இது எல்லாமே வந்து நம்மளுடைய குடும்பத்துக்காக தான் வந்து இப்படி வந்து பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து மல்லிக்கு வந்து புரிய வந்ததும், மல்லி இருந்துட்டு என்ன பண்றாங்க, நானும் வந்து வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் வந்து ஒரு சாக்கடையில வந்து கால வச்சுட்டாங்க. அந்த சாக்கடையில போய் கால வச்சா கண்டிப்பா வந்து அது சாக்கடை மேல கால வச்சா நம்ம மேல தான் வந்து படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து சாக்கடையில கால வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து தெரிய வருது. ஓ! இதுக்காக தான் வந்து நம்மள வந்து சொல்லியிருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ வந்து புரிய வருது. உடனே விஜய் இருந்துட்டு என்ன சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மல்லி. நீ வந்து வீட்ல இரு. இதுக்கப்புறமும் வந்து நீ வந்து உழைக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து அவசியம் கிடையாது. நீ வந்து உழைச்சு தான் நம்ம குடும்பத்த வந்து முன்னேத்தணும்னா, அப்படியாப்பட்ட இதுவே வந்து தேவையில்ல. நான் வந்து பார்த்துக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் வந்து நான் வந்து இருக்கேன்ல. நான் வந்து இருக்கிற வரைக்கும் நீ வந்து எந்த வேலைக்கும் வந்து போக்கூடாது. என்னால வந்து என் மனைவிய வந்து வேலை செஞ்சு பார்க்கணும் அப்படின்றது ஒரு இதுவே வந்து கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிகிட்ட வந்து ஓப்பனா அப்படியே வந்து போய் சொன்னாருன்னா, ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஆனா விஜய் இருந்துட்டு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. சொல்லுவாருன்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படி சொல்ல வந்தா மல்லியோட நிலைய வந்து என்ன நினைப்பீங்க? மல்லி வந்து புரிஞ்சுப்பாங்களா? இல்லைங்க நானும் வந்து வேலைக்கு வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து அடம்பிடிப்பாங்களா? வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் விஜயோட நிலைமையும், மல்லியோட நிலைமையும் என்னென்ன பண்ண போறாங்க, ஏது ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டாடா.